நல்லவனாக வாழு என்று சொல்வது எளிது. வாழத் தொடங்கினால்தான் தெரியும் அவனுக்கு வரும் சோதனைகள் போல் யார் வாழ்க்கையிலும் வருவதில்லை. நீ தேவனை நம்புகிறாயா இல்லை சூழ்நிலைகளை நம்புகிறாயா என்பதை சோதித்து பார்க்க தேவன் சோதனைகளை கொடுப்பார். பொன்னை புடமிட்டால் அது சுத்தமாகும். உன்னை சோதித்தால் நீ இன்னும் நீதிமானாக தேவன் பார்வையில் நிலைத்து நிற்பாய் என்பது அவருக்கு தெரியும். நான் தான் என்ற எண்ணம் உடைந்து எல்லாம் நீர் மட்டும்தான் என்ற நிலைக்கு வந்து விடுவாய். இது தண்டனை அல்ல, உன்னை தயார்படுத்துவதற்கான நேரம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ நல்லதை செய்தாலும் விமர்சனம் செய்வார்கள். உண்மையாக இருந்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உதவி செய்தாலும் மதிக்க மாட்டார்கள். நீ அதிக மனபலம் படைத்தவன் என்பதற்கு அடையாளமே உனக்கு வரும் சோதனைகள் தான். நீதிமானின் வழிகள் தேவனுக்கு தெரியும். நீ நடக்கும் பாதையில் எது இருந்தாலும் அது உன்னை அசைப்பதில்லை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. உன் கண்ணீர் வீணாக போகாது. நெருப்பை போல் சோதனை வந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ விடமாட்டாய். தேவனின் கரங்கள் உன்னை தாங்கும். ஆமென்.